ஹலோ குட்டீஸ், குட்டீஸ்கான குட்டி கதையில உங்களை சந்திக்கிறதுல அக்காக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கும் பயோரா வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு பாக்கலாமா? எப்படி பயோரா பிளெஸிங்கா இருக்காங்கன்னு சொல்லி பாப்போமா? எஸ், கம். ஓகே, காலையில விடிஞ்சிருச்சு. அன்னைக்கு ஒரே பரபரப்பா இருந்துச்சு. ஏன்னா பயோராவோட அப்பா வெளிநாட்டுக்கு ஒரு வேலை விஷயமா போறாரு. அதுக்கு அவருக்கு எல்லா திங்ஸ் எல்லாம் பேக்கப் பண்ணும். கொஞ்சம் ஷார்ட் ஆஃப் டைம் தான் இருக்கு. இன்னும் ஒரு 2 days அவர் கிளம்பி ஆகணும். அவர் 1 month இருக்க போறாரு. சோ அதுக்கு ஏத்த மாதிரி தேவையான எல்லாத்தையும் அவர் எடுத்து வைக்கணும்ல. அதுக்கு அவங்க அம்மா கிட்ட ஹெல்ப் கேட்டாரு. ஆனா அவங்க அம்மா சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பிஸி, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், உங்களோட வேலையை நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. இந்த விஷயத்துல கூட நீ எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா? நம்மளுடைய ஃபேமிலிக்காக தான் நான் இப்படி ஓடுன்னு ஓடிட்டு இருக்கேன், ஆனா நீனே இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி பயங்கர டென்ஷனா அவர் கத்திக்கிட்டு இருந்தாரு. அப்போ டக்குன்னு பயோரா உள்ள நுழைஞ்சு, அப்பா 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 கவலைப்படாதீங்கப்பா, உங்களுக்கு தேவையான உங்களுடைய திங்ஸ் எல்லாத்தையும் நான் கொஞ்சம் ஹால்ல எடுத்து வச்சிருக்கேன்ப்பா, அதெல்லாம் உங்களுக்கு ஓகேவான்னு பாருங்களேன், உங்களுக்கு பேக்கப் பண்ண நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொன்னா. உடனே அவங்க அப்பா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஹாலுக்கு வந்தாரா. பார்த்தாரு, எல்லா திங்ஸையும் அவர் செப்பரேட்டா வச்சிருந்தா. அதாவது அவருடைய டூத் பேஸ்ட், பிரஷ், அப்புறம் சோப் இதெல்லாம் தனியா, அப்புறம் அவருக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கரெக்டா அப்படி வச்சிருந்தா. உடனே இங்க அவங்க அப்பா பார்த்துட்டு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு பயோரா, வெரி குட் பயோரா, எப்படி பயோரா எனக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் கரெக்டா எடுத்து வச்சிருக்கியே, காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பயோராவை ரொம்ப பாராட்டினாரு. ஃபர்ஸ்ட் டைம் அப்பா என்ன பாராட்டிருக்காரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு, அப்பா அப்பா இன்னும் ஏதாவது வேலை இருக்கா கொடுங்கப்பா, நான் போய் செய்யறேன் அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா. அப்ப அவங்க அப்பா சொன்னாரு, அப்பாடா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா, யூ ஆர் அ பிளெஸிங் பயோரா அப்படின்னு சொன்னாரு. என்னது, ஐ அம் a blessing-ஆ? பாட்டி சொன்னது கரெக்ட் ஆயிடுச்சு. பாட்டி சொன்னாங்கல்ல, நமக்கு என்னெல்லாம் இருக்கோ நம்மளுடைய இயலாமை எல்லாத்தையும் ஏசப்பாட்ட கொடுத்தா, நம்மளே ஏசப்பாட்ட கொடுத்தா ஏசப்பா நம்மள ஒரு பிளெஸிங்கா மாத்துவாங்கன்னு. அதே மாதிரி பண்ணிட்டு இருக்காரே அப்படின்னு அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அவ ஓடி ஓடி வேலை பார்த்தா. இதெல்லாம் அவங்க அம்மா ஓரமா நின்று பார்த்தாங்க. அப்புறம் தனியா பயோராவை கூப்பிட்டாங்க. இங்க வா பயோரா, என்னாச்சு நீ உனக்கு? உங்க அப்பாக்கு விழுந்து விழுந்து வேலை பாக்குற, ஏன் எனக்குலாம் நீ செய்ய மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க. அம்மா சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்கம்மா, நான் செய்யறேம்மா. உன் போக்கே சரியில்லை, நீ இப்பெல்லாம் அப்பா செல்லம் ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போயிட்டாங்க. அட என்னடா, இப்பதான் நான் டாடி கிட்ட பாராட்டு வாங்கினேன், இப்ப ஒரு பக்கத்துல அம்மா கிட்ட உடனே திட்டு வாங்குறேனே, எது எப்படியோ பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்றதுல ரொம்ப மும்முரமா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா. ஓகே, இப்ப அவங்க அப்பா கிளம்புற நேரமும் வந்தாச்சு. அப்பா சொன்னாரு, பாத்தியா பயோரா, நீ எனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணனால ஈஸியா நம்முடைய வேலை முடிஞ்சிருச்சு. சோ அப்பா உனக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் உனக்கு என்ன வாங்கிட்டு வரணும் அப்படின்னு கேட்டாரு. அப்ப பயோரா சொன்னா, அப்பா நீங்க போற ஊர்ல பிளவர்ஸ் எல்லாம் அழகா இருக்குமாப்பா, எனக்கு பிளவர்ஸ் வாங்கிட்டு வரீங்களா, பூத்தொட்டி இந்த மாதிரி கார்டன் நம்ம வைக்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொன்னா. உடனே அவங்க அப்பாவும், ஓகே கண்டிப்பா உனக்கு வாங்கிட்டு வரேன், சரி நீ இப்படி இந்த மாதிரியே அம்மா கிட்டயும் இருக்கணும், ஒபீடியன்டா இரு சரியா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மாக்கு மூஞ்சில அப்படியே ஒரு சந்தோஷம் வந்தது. எனக்கும் ஹெல்ப் பண்ணணும், அம்மாக்கு நீ பாதுகாப்பா இருக்கணும், பாத்துக்கோ அம்மாவன்னு சொல்றாரு. எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு இதை கேட்கறதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சந்தோஷப்பட்டு, ஓகேங்க நல்ல பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க அப்பாவுக்கு ஒரே ஆச்சரியம், என் ஒய்ஃபா என்னை பார்த்து சொல்றது, இந்த மாதிரி அவ பேசிய ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டாங்க. இத பார்த்து பயோராக்கு பயங்கர சந்தோஷம். அப்பா எப்ப பார்த்தாலும் டாம் அண்ட் ஜெரி மாதிரி இருக்கிற எங்க அம்மா அப்பா இன்னைக்குதான் ஒத்துமையா பேசியிருக்காங்க, சந்தோஷமா பேசியிருக்காங்க, எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. ரைட், ஏசப்பா சொன்னது கரெக்ட் தான். ஏசப்பா வீட்டுல சந்தோஷம் இருக்கும். அது மட்டும் இல்ல, நம்மளையே ஏசப்பா பிளெஸிங்கா இப்போ இந்த குடும்பத்துக்கு மாற்றி கொண்டிருக்கிறார். ஏசப்பா இஸ் கிரேட் அப்படின்னு சொன்னா பயோரா. உண்மைதான் குட்டிஸ், நம்ம செய்யற சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். நல்லா யோசிச்சு பாருங்க, ஒருவேளை பயோரா அவங்க அப்பாக்கு ஹெல்ப் பண்ணாம கிடக்கட்டும் அப்படின்னு விட்டுருந்தா இவ்வளவு பெரிய மாற்றம் வந்திருக்குமா? வந்திருக்காதுல. கொஞ்சம் இந்த உலகத்தை விட நம்ம டிஃப்ரெண்டா இருந்துதான் பாப்போமே. ஏன்னா இங்க எல்லாரும் மாற்றங்களை உண்டாக்குற பிள்ளைங்க. சோ பிள்ளைங்களா, நல்லா ஞாபகம் வைங்க, நீங்க பிளெஸிங்கா இருக்கும் போது உங்க குடும்பம் உங்களால ஆசீர்வதிக்கப்படும். உண்மைதான். பயோராவுடைய குடும்பத்தை பாத்தீங்களா, லைட்டா சேஞ்சஸ் வர ஆரம்பிக்குதுல. இன்னும் உங்க குடும்பத்துல என்னென்ன சேஞ்சஸ் வந்துச்சு, எப்படி பயோரா எப்படி இந்த உலகத்துக்கு பிளெஸிங்கா ஏசப்பாக்கு பிடிச்ச பிள்ளையா வாழ்ந்தாங்கன்னு நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்கலாம். ஓகே குட்டீஸ்,
உங்களுடைய சின்ன சின்ன கீழ்ப்படிதலும் உங்களுடைய சின்ன சின்ன மாற்றங்களும் உங்க குடும்பத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். உங்களுடைய பொறுமை, உங்களுடைய கீழ்ப்படிதல், உங்களுடைய அன்பு உங்களுடைய குடும்பத்தை முற்றிலுமாய் கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வரும். சரியா குட்டீஸ்? நீங்க பண்ண ஆரம்பிப்பீங்களா? ஓகே, ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறதான அன்புள்ள இயேசப்பா, இந்த அருமையான நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்துதிக்கிறோம். ஆண்டவரே, பயோரா வாழ்க்கை மூலமா நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள் அதிகமா இருக்குது இயேசப்பா. எஸ் லார்ட். ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு சொல்லியபடி தகப்பனே, நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னா அப்பா தகப்பனே, நீங்க சொல்றதை நாங்க கீழ்ப்படியணும். ஆண்டவரே, ஒவ்வொரு சின்ன விஷயத்திலையும் நாங்க ஆண்டவரே உங்களை மகிமைப்படுத்துறவங்களா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Okay, cuties, be a different and make a difference. Good night.